ஆத்ம வணக்கம். நம்மளுடைய மனம் பார்த்தீங்கன்னா, அதை தெரியட்டு ஓட விட்டா எல்லா பொருள் மேலேயும் ஆசைப்படும். எல்லாத்தையும் தனதாக்கிக்க முயற்சி பண்ணும். எல்லார் மேலேயும் கோவப்படும். எல்லாத்து மேலேயும் பொறாமப்படும். நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லை, இன்னொருத்தட்ட அந்த பொருள் இருக்குன்னா அதை நினைச்சு பொறாமைப்படும். எல்லார் மேலேயும் விரோதமாகும். எல்லா செயலுமே அதுக்கு விரோதமா தெரியும். ஏன்னா இந்த மனம் எப்படி நினைச்சுக்குது, தெரியட்டு ஓடி இது செய்யறது மட்டும் சரி, மற்றவங்க எல்லாரும் செய்யறதும் தவறு அப்படிங்கிற மாதிரி இந்த மனம் தெரியட்டு ஓடுனா இந்த நிலை ஏற்படும். இது எப்படி அப்படின்னா, ஒரு காட்டாற்று வெள்ளம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம திடீர்னு ஊருக்குள்ள வரும்போது அது மொத்தமா இருக்கிற எல்லாத்தையும், இங்க வாழக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகள், வீடு வாசல் எல்லாத்தையும் அழிச்சு, எல்லாத்தையும் துன்பப்படுத்தி, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுவும் போயிடும். அதுவும் ஒரு நிலையா நிற்காது. இதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா ஒரு பயனும் இல்லை, அழிவு தான் இருக்கு, துன்பம் தான் இருக்கு. அதுபோலத்தான் இந்த மனம். எப்படி அந்த வெள்ளத்தை ஒரு அணை போட்டு நிறுத்தினால் அது நமக்கு மக்களுக்கு வந்துட்டு தேவையானப்போ எடுத்து அதை பயிர் செய்யலாம், ஆடு மாடு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், நம்மளுடைய தேவைகள், வீட்டு தேவைகளோ மற்ற தேவைகளுக்கு அந்த தண்ணீரை நாம நல்ல விதமா பயன்படுத்தலாம். இப்ப அணை கட்டிய ஒரு ஆறு எப்படி நல்ல செயல்களுக்கு பயன்படுதோ, அப்ப அதுபோல இந்த மனமாகப்பட்டது நிதானம் அப்படிங்கிற ஒரு அணை கட்டுனாதான் இதுவும் தேவையானப்போ தேவையானதை மட்டும் செய்து, தனக்கு மட்டும் இல்லாம பிறருக்கும் துன்பத்தை தராம, தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறாம, எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சு தானும் மகிழ்ச்சியா வாழும். அப்ப நிதானம்ங்கிற அணை கட்டிய மனம் எல்லாருக்கும் இன்பத்தை தரும், தனக்கும் இன்பத்தை தரும். மனதுக்கு ஒரு அணை வேணும், அந்த அணை நிதானம்ங்கிற அணை வேணும். ஆத்ம வணக்கம்.